அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது சொல்லும் பொருளும் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் இயல் 1லிருந்து 3 வரை உள்ள பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறம், பல்லு இதெல்லாம் என்ன அப்படின்னா இது ஒரு சிற்றிலக்கிய வகைகள். 3 இனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறை, தாளிசை, விருத்தம். முக்குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 குணங்கள். ஊனரசம் ஊனரசம் குறையுடைய சுவை. நவரசம் 9 சுவை. வனப்புனா அழகு. திறமெல்லாம் சிறப்பெல்லாம். சிந்தாமணி சிதறாத மணி. சிந்து ஒரு வகை இசைப்பாடல். குந்த உட்கார. கந்தம் மனம். மிசை மேல். விசனம் கவலை. மா வண்டு. மது வேரி இதெல்லாம் தேன். மதுனா தேன், வேரினா தேன். வாவி அப்படின்னா பொய்கை. வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர். தரளம் அப்படின்னா முத்து. தரளம்னா முத்து. பணிலம் அப்படின்றது சங்கு. வரம்பு அப்படின்னா வரப்பு. கழை அப்படின்னா கரும்பு. தாட்கு முயற்சி ஆளுமை. தாட்குனா முயற்சி ஆளுமை. கானா சோலை. குழைனா சிறு கிளை. அரும்புனா மலர் மொட்டு. மாடுனா பக்கம். நெருங்குவலைனா நெருங்குகின்ற சங்குகள். கோடுனா குளக்கரை. ஆடும்னா நீராடும். மேதினா எருமை. துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும். கன்னி வாழை இளமையான வாழை மீன். சூடு நெல் அரிக்கட்டு. சுரிவளை சங்கு. பகடு எருமை கடா. பாண்டில் வட்டம். மலை உச்சி. மலை உச்சி என்னன்னா சிமயம். சிமயம்னா மலை உச்சி. நாளிகேரம் அப்படின்னா தென்னை. இது அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. நாளிகேரம் தென்னை. நரந்தம் அப்படின்னா நாரத்தை. தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம். சந்து அப்படின்னா சந்தன மரம். நாகம்னா நாகமரம். காஞ்சினா ஆற்று பூவரசு. யாக்கைனா உடம்பு. புணரியோர் அப்படின்னா தந்தவர். புணரியோர்னா தந்தவர். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். புன்புலம் அப்படிங்கிறது புள்ளிய நிலம். சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள். பாடை மாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். குழியி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம். பொலம் அப்படின்னா பொன். வேதிகை அப்படின்னா திண்ணை. தூண் அப்படின்னா தூணம். ஸோ தூணம்னா தூண். தாமம்னா மாலை. விலோதம் அப்படின்னா துணியிலான கொடி. வசினா மழை. செற்றம்னா சினம். கலாம்னா போர். துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை. துருத்தினா ஆற்றிடை குறை. இதோட நம்ம இந்த சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. நீங்கள் இந்த சொல்லும் பொருளும் படிச்சுட்டு இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.